அட! இனிமேல் ரிலீஸ் படம் கிடையாதாம்ப்பா. காரணம், இப்போ படம் ரிலீஸ் பண்ற டைரக்டர்ஸா? வேலண்டைன்ஸ் டே அதுமா 3 மூவி ரிலீஸ் ஆகுது இல்லையா? அது தொடர்ந்து புதுசா ரிலீஸ் ஆன மூவிக்கெல்லாம் பட்ஜெட் இடிக்குதா? தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பேச போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, வேலண்ஸ் டே அதுமா 3 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. எஸ், ரிலீஸ் ஆயிருக்கிற மௌனம் பேசியதே அண்ட் மின்னலே அண்ட் காதலர் தினம். இந்த 3 பத்தி தான் பேச போறோம். ஆல்ரெடி இப்போ நியூவா ரிலீஸ் ஆயிருக்க மூவிய விட, ஆல்ரெடி ரிலீஸ் ஆன படம் தான் இப்போ பேசும் பொருளா போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப இருக்கிற ஜென்ஸி பசங்க பார்த்தீங்க அப்படின்னா, கானா பாட்டா இருக்கட்டும், அண்ட் ரொமான்டிக் சாங்கா இருக்கட்டும், அண்ட் ஆக்ஷன் மூவிஸா இருக்கட்டும், இந்த மாரி எல்லாமே பார்க்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் பழைய காலத்துல அப்போலாம் எப்படி மூவி டைரக்ட் பண்ணாங்க, எப்படி ஆக்ஷன் பண்ணாங்க, ஸோ எந்த மாரிலாம் சாங்ஸ் லிரிக்ஸ்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ண விதமா ஆல்ரெடி ரிலீஸ் ஆன டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் அவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி நடிச்ச மூவிஸ் எல்லாத்தையுமே இப்போ தொடர்ந்து ரிலீஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த ரிலீஸ்ல இப்போ ரிலீஸ் ஆகிற டைரக்டர்ஸ்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்து டைரக்டர்ஸ்னு இல்ல, ப்ரொடியூசர்ஸ் கூட வச்சுக்கலாம். ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ தியேட்டர்ல ஆல்ரெடி ரிலீஸ் ஆன மூவிஸும் இப்போ கரண்ட்டா எடுத்து அவ்வளோ பட்ஜெட் போட்டு ரிலீஸ் பண்ற மூவிஸ்க்கும் கிட்டத்தட்ட ஒரே பட்ஜெட் தான் போயிட்டு இருக்கான். ஆமா, இப்போ ரிலீஸ் ஆன ஒரு சில மூவிஸ்க்கு டிக்கெட் எவ்வளோ ஃபுல்லா இருக்கோ, அதே மாரி ஆல்ரெடி ரிலீஸ் ஆன நம்ம ரிலீஸ் ஆன இந்த 3 மூவிக்கும் டிக்கெட் ஃபுல்லா தான் ஆயிட்டுருக்கு. அத தொடர்ந்து அவங்க யோசிப்பாங்க இல்லையா? இவ்ளோ பட்ஜெட், இவ்ளோ கோடி போட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பண்றப்போ, ஆல்ரெடி ரிலீஸ் ஆன அவங்க அதுல ஏர்ன் பண்ணி நல்ல லாபம் எடுத்திருப்பாங்க. அத தொடர்ந்து திரும்பவும் அவங்க போடுறாங்க அப்படிங்கிறப்போ, இப்ப ரிலீஸ் ஆகுற மூவிஸ் ப்ரொடியூசர், டைரக்டர்ஸ்க்கு இடிக்கும் இல்லையா? அத தொடர்ந்து அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அத தொடர்ந்து இந்த மாரியே தொடர்ந்து பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, இனிமேல் ரிலீஸ் வராம இருக்கிறது கூட ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. அப்படிங்கிற மாரி சினிமா வட்டாரத்துல பேசும் பொருளா இருக்கு. அண்ட் அத தொடர்ந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, மின்னலே, காதலர் தினம் அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம டிஆர் சாரோட மூவி பார்த்தீங்கன்னா, உயிருள்ளவரை உஷா அப்படிங்கிற மூவியும் அதுவும் இப்போ ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. அண்ட் அதுக்கு அந்த அளவுக்கு மூவி டிக்கெட் புக் ஆகலனாலும், மத்த 3 மூவிஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நல்லாவே புக் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அத தொடர்ந்து சினிமா பிரபலங்களும் அவங்களோட ஓல்ட் மூவிஸ்க்கு ப்ரமோஷன் பண்றாங்க. ஆமா, இப்போ த்ரிஷா அவர்கள் கூட பார்த்தீங்க அப்படின்னா, வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில இது ஃபர்ஸ்ட் ஃபிலிம். இங்க இருந்து தான் என் கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு. சூர்யாவா இருக்கட்டும், லைலா இருக்கட்டும், நல்ல ஒரு பாண்டிங் அவங்ககிட்ட இந்த மூவி மூலமா எனக்கு கிரியேட் ஆச்சு. அண்ட் லைலாவும் போட்டிருந்தாங்க. அண்ட் சூர்யாவும் போட்டிருந்தாங்க இல்லையா? அத தொடர்ந்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆன ப்ரொமோஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ரிலீஸ் ஆன ப்ரொமோஸ் மீன்ஸ் ஆல்ரெடி ரிலீஸ் ஆன மூவிக்கு அந்த ஆக்ட்ரஸே டைரக்ட்டா வந்து ப்ரொமோட் பண்றாங்க. இப்போ நடக்கிற ப்ரமோஷனோட ஆல்ரெடி ரிலீஸ் ஆன மூவிஸ்க்கு நெறைய ப்ரமோஷன் ஆகுது இல்லையா? அண்ட் அத தொடர்ந்து இப்போ இந்த ரிலீஸ் எதுக்குப்பா? இப்போ பார்க்குற படத்துக்கே டைம் இல்ல. ஆல்ரெடி ரிலீஸ் ஆன மூவிஸ ஏன் ரிலீஸ் பண்றாங்க? அப்படின்னு யோசிச்சாலும், அதான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்பலாம் எப்படி லிரிக்ஸ் எழுதுறாங்க? இப்பவும் ஓகே. இப்பவும் சூப்பரா எழுதுறாங்க. அண்ட் அப்போ லிரிக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, உட்காந்து இப்ப யோசிக்கிறப்ப தான் தெரியுது. ஓ! இதுக்கு அர்த்தம் இதுதானா? அப்படின்னு நமக்கே இப்ப தான் புரியுது இல்லையா? அத உணரும்படியா இந்த ஜென்ஸி பசங்களுக்கு ஜென்ஸி மட்டும் இல்ல. ஆல்ரெடி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த சாங் கேட்பாங்க. பெருசா கண்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் கூட ஆல்ரெடி ரிலீஸ் ஆன சாங்ஸ், லிரிக்ஸ்லாம் கேட்கிறப்போ, இதுக்கு இதான் அர்த்தங்கிறப்போ அவங்களுக்கே வியப்பா இருக்காம். ஃபர்ஸ்ட்டு ரிலீஸ் ஆன மூவி பார்த்தீங்க அப்படின்னா, கில்லி மூவி தான். எஸ், விஜய் சாரோட மூவி தான் ரிலீஸ் ஆச்சு. அத தொடர்ந்து ஒவ்வொரு மூவியா எது எது ஹிட் குடுத்தாங்களோ, அந்த மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. இப்போ மௌனம் பேசியதோட டைரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா, அமீர் சார் தான். அவரோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் ஃபிலிமான மௌனம் பேசியதே நம்ம சூர்யா, லைலா அண்ட் த்ரிஷா நடிச்சாங்க இல்லையா? அதோட நம்ம யுவன் சார் தான் அதுக்கு மியூசிக் டைரக்ஷன் பண்ணாரு. மௌனம் பேசியதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா, அமீர் சார் தான் ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுல நம்ம சூர்யா சார், லைலா அண்ட் த்ரிஷா மேம் எல்லாரும் நடிச்சிருப்பாங்க இல்லையா? அதுல நம்ம யுவன் சார் தான் செம்ம ஹிட் சாங்லாம் குடுத்திருப்பாரு. அத தொடர்ந்து மின்னலை படத்துல பத்தி நம்ம கௌதம் சார் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. அவருக்கும் அதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அவரும் அதான் ஃபர்ஸ்ட் கெரியர ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் அதானாம். அது இல்லாம அதோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹாரிஸ் ஜெயராஜ். அது இல்லாம காதலர் தினம். காதலர் தினம் பார்த்தீங்கன்னா, செம்ம ஹிட்ல எல்லா சாங்கும் ஹிட்டு. அதோட மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏ.ஆர். ரகுமான் சார் தான். அந்த டைம்ல அந்த சாங் அப்ப இருந்தே இன்ன வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சாங்ல ஒவ்வொரு லிரிக்ஸும் சரி, ஒவ்வொரு வரிகளும் அவ்ளோ இதுவா இருக்கும். அது இன்னுமே பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல, நெறைய கல்யாண இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சாங்ஸ்லாம் ஓடிட்டு இருக்கு. அண்ட் மின்னலை படத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம மாதவன் சார், நான்
தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இன்ட்ரோ குடுத்து, அதுக்கப்புறம் லவ் பண்ணி அந்த ஹீரோயின தான் வழியில வர வைக்கிறதா இருக்கட்டும். அந்த சீன்ல இருந்து அப்படியே அது எல்லாமே நான் செம்மையா இருக்கும். அண்ட் அது இல்லாம காதலர் தினத்துல அவங்க அ யாருன்னே தெரியாம ஒருத்தர் தன்னை படிக்க வைக்கிறாரு. அவரோட பொண்ணுதான்னு தெரியாமயே அவங்கள லவ் பண்ணி கடைசியில அவருக்காக வேணான்னு சொல்லிட்டு, கடைசியில 2 பேரும் ஒண்ணு சேர அந்த மூவியா இருக்கட்டும். அண்ட் அது இல்லாம மௌனம் பேசியதே. தான் லவ் தான் பண்றோமா அப்படிங்கிறதே தெரியாம லவ் பண்ணிட்டு இருக்கிற எல்லாரையும் பிரேக்கப் பண்ணிவிட்டு, கடைசியில தான் லவ் பண்றேன் அப்படின்னு உணர்றப்போ, ஸோ அந்த பொண்ணுக்கே தெரியாம அந்த லவ்வையும் சொல்லாம அந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேர் அந்த இது அந்த அந்த மூவி கனெக்ட் ஆச்சு. நெறைய பேர் வந்து 90ஸ் டைம்ல லவ்வெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்பலாம் அந்த கார்டு தான் குடுப்பாங்க இல்லையா? வேலண்டைன்ஸ் டே அந்த கார்டு அதுதான் குடுப்பாங்க. ஸோ நெறைய பேர் 90 கிட்ஸ்க்கு அந்த மூவி சிங்க் ஆயிருக்கும். ஏன் அப்டின்னா நெறைய பேர் லவ்வ போய் சொல்ல மாட்டாங்க. இப்போ வந்து WhatsAppல ஈஸியா ஐ லவ் யூ. ஸோ இந்த மாரிலாம் டெக்ஸ்ட் பண்றாங்க. ஆர் எல்ஸ் மெசேஜ் பண்றாங்க. அப்பலாம் பார்த்தீங்க அப்டின்னா, அந்த கார்ட்ல குடுத்து தானே இது ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் சொல்லவே மாட்டாங்க. அதெல்லாம் பயமா இருக்கும் 90ஸ் கிட்ஸ்க்கு. இப்ப இருக்கிற ஜென்சி பசங்க மாரி டக்குன்னு போய் சொல்றதெல்லாம் இல்ல. அப்பலாம் அவ்ளோ பயப்படுவாங்க. நம்ம மௌனம் பேசியல சூர்யாவும் அதான் பண்ணியிருப்பாரு. ஸோ லவ்வ கடைசி வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த பொண்ணுக்கே தெரியாது. ஆனா இவருக்கே தெரியாம நம்ம லைலா மேம் பின்னாடி தொடர்ந்து லவ் பண்ணிட்டே இருப்பாங்க. அது தெரியாம அங்க போய் முட்டிட்டு இருப்பாரு. கடைசில தான் லவ் இதுதான் தெரிஞ்சதுக்கப்புறம் அங்க போய் சேருவாரு. அது நெறைய பேருக்கு ஆக்சுவலி ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. இந்த மாரி ரிலீஸ் மூவிஸ் இன்னும் புதுசு புதுசா ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. அத தொடர்ந்து இன்னும் புதுசா வரப்போற மூவிஸோட டைரக்டர்ஸ், புரொடியூசர் சொன்னேன் இல்லையா? அவங்கலாம் எனக்கு மூவி பட்ஜெட் எங்களுக்கு இடிக்குது. ஸோ இப்படியே எல்லாத்துக்கும் அப்ரூவல் குடுத்தீங்க அப்படின்னா, ரே நியூவா ரிலீஸ் ஆன எங்க மூவி கூட நீங்க டக்குன்னு அப்ரூவல் குடுக்க மாட்றீங்க. ஆல்ரெடி ரிலீஸ் ஆன மூவிஸ்க்கு ஈஸியா அப்ரூவல் குடுத்தீங்க அப்படின்னா, எங்களோட நிலைமை என்ன? அப்படிங்கிறது பேசும் பொருளா இருக்கு. இத தொடர்ந்து வேலண்டைன்ஸ் டேக்கு இந்த மூவிஸ் இல்லாம, இன்னும் அடுத்தடுத்து வர நம்ம செலிப்ரேஷன், ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, என்னென்ன மூவிஸ் வரப்போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா, தமிழ் மீடியாவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.